ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி. அப்புறம் நம்மளோட சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது சிக்கன் பீஸு இந்த மாதிரி கட் பண்ணது வாங்கிக்கணும். நான் 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கணும். அதை இந்த பீஸில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கூட நம்ம நைஃப்ட்டு கூட அப்படியே சதக் நல்லா குத்திக்கலாம். குட்டி குட்டியாக கூட குத்தி வச்சுக்கலாம். எப்படியோ மொத்தத்தில் அது நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கு தான், வேறு இல்லை. இந்த மாதிரி தான் கட் பண்ணணுன்னு அப்படி இல்லை. அதுக்குன்னு பீஸாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலே தான் இந்த மாதிரி வேகிற மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல் பீஸாகவே இப்படி தான் இருக்கணும். இல்லை நைஃப்பில் கூட குத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், 2யுமே எடுத்தாச்சு. இதில் நான் கொஞ்சம் இப்போது சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு அது கொஞ்சம் மட்டும் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் போட்டு அது பண்ணால் மட்டும் போதும். இது கூட இப்போ மிளகு நான் கொஞ்சம் லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2மா உரலில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இது மாதிரி சேர்த்துட்டு பேக் சைட்லேயும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் கையிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப போட்டு தேய்ச்சி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. லைட்டாக சும்மா பண்ணாலே போதும். இப்போ நம்மளோட 2 பீஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மைதா மாவு கொஞ்சம் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சமும் மைதா போட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். நான் மைதா வேஸ்ட் ஆகுங்கிறதுக்காண்டி நான் இவ்வளோ தான், கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இப்படி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் அந்த பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். போதும். இப்படி 2 வாட்டி திருப்பினாலே நல்லா வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாருங்கள். இப்படி கொஞ்சம் பெரிய பிளேட்டில் வச்சுட்டு செஞ்சோம்னா நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் நான் நிறைய அதில் மாவு போட்டு வேஸ்ட் ஆகும். இதுக்கடுத்து இந்த மைதா மாவு தேவையில்லை. அதனால தான் நான் வேஸ்ட் ஆகுமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஏதோ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேனில் 40 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெய் அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள், கரெக்டாக வரும், சூப்பராக வரும். இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த 2 பீஸ் சிக்கன் பீஸையும் எடுத்து இந்த பட்டரில் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் பீஸ் 2யுமே அட் அ டைமில் போட்டு செய்கிற மாதிரியான ஒரு பேனில் தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. கொஞ்சம் அந்த பட்டர்லேயே வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நெய் பட்டர் நல்லா ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. நல்லா ரோஸ்ட் ஆகுது. மைதா போட்டிருக்கிறதுனால நல்லா ரோஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்குது. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒன்றையா. திருப்பியாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஆம்லேட் மாதிரி இருக்குதுல்ல, செம்மையாக வந்திருக்கு. இப்போ இந்த சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கேப் 2 சிக்கனுக்கும் கேப் விட்டு அதில் 20 கிராம்ஸ் இப்போ பட்டர் போட்டிருக்கிறேன். அதையும் மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய பூண்டு பல் ஒரு 3 எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து சேர்த்துட்டு அதையும் அந்த இடத்துல வச்சுட்டு அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுக்கிறேன். எந்த ஹனியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோக் வச்சு கூட கொஞ்சம் குத்தி விட்டுக்கலாம் அந்த சாஸ்லாம் இறங்கணுன்னு. சூப்பராக அந்த சாஸ்லேயே வந்து நல்லா வேகட்டும். திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. வாசனை கமன்னு இருக்குது. இந்த சாஸ் ஃபுல்லாகவே வற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சிக்கன் வந்துருச்சுன்னா எடுத்துட வேண்டியதான். நீங்களும் இந்த சண்டே வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா அந்த மைதா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது இது வந்து ஒரு சாஸ் மாதிரி சூப்பராக கொலன்னு தேனை சிக்கன் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போது சிக்கன் பீஸை மட்டும் நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து அந்த சாஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், ரியலி சூப்பர். இது சாஸ்னு வேறு எந்த சாஸும் நினைக்காதீங்க. நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணோம்ல அந்த சாஸ் தான். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.